பிரிட்டனை சேர்ந்த மஞ்சித் சங்கா மருத்துவமனையில் 32 வாரங்கள் கழிந்த பிறகு 2 கைகள் மற்றும் 2 கால்களை இழந்து வீடு திரும்பியுள்ளார். இவரின் வயது 56. இவர் எப்பொழுது வீட்டிற்கு வந்தாலும் அவருடைய செல்லப்பிராணி அவரை நக்கிக் கொடுக்கும். ஒரு சிறிய வெட்டு அல்லது சிராய்ப்பின் மீது அவருடைய நாய் நக்கியது ஒரு சாதாரண விஷயம். அவரது செப்சிஸ்க்கு காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் நம்புகிறார்கள். இந்த செப்சிஸ் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். செப்சிஸ் என்பது ஒரு அரிய ஆனால் தீவிரமான மருத்துவ நிலை. நோய் மற்றும் தொற்றுக்கு எதிராக போராட வேண்டிய உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் உடலின் சொந்த திசுக்கள் மற்றும் உறுப்புகளையே தாக்கத் தொடங்கும் போது இது நிகழ்கிறது. அறிகுறிகள் தெளிவற்ற பேச்சு, தீவிர நடுக்கம் அல்லது தசைவலி, கடுமையான மூச்சு திணறல் மற்றும் தோல் நிறமாற்றம் அல்லது புள்ளிகளுடன் காணப்படுதல் இவை அடங்கும். ஆனால் இவை மட்டுமே அறிகுறிகள் இல்லை. மஞ்சித் சங்கா விளக்குகிறார். தனக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு வாரத்தில் 7 நாட்களும் வேலை செய்யும் இந்த மஞ்சித் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் உடல்நிலை சரியில்லாமல் வீடு திரும்பினார். அடுத்த நாள் காலையில் நினைவு இழந்தார். கைகளும் கால்களும் பனிக்கட்டி போல் குளிர்ந்தன. உதடுகள் ஊதா நிறமாக மாறியது. சுவாசிக்க சிரமப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டவருக்கு மனம் தெளிவின்றி இருக்கும் என்று அவரது கணவர் காம் சங்கா கூறினார். 24 மணி நேரத்தில் இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்று அதன் தீவிரத்தை அவர் விளக்குகிறார். ஒரு சனிக்கிழமை நாயுடன் விளையாடி கொண்டிருக்கிறார் மஞ்சித். ஞாயிறு வேலைக்கு சென்றார். திங்கள் இரவு கோமா நிலைக்கு சென்று விட்டார். வொல்வர்ஹாம்ப்டனில் உள்ள நியூ கிராஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மஞ்சித் சங்காவின் இதயம் 6 முறை நின்றது. பின்னர் அண்டை ஊரான டட்லியில் உள்ள ரசல்ஸ் ஹால் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயின் பரவல் காரணமாக அவருடைய 2 கால்களும் 2 கைகளும் அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். மஞ்சித் சங்கா மிகவும் வலிமையான மனதுடையவர். நான் பிழைத்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் 37வது திருமண ஆண்டு விழாவையும் கிறிஸ்மஸ் சமயத்தில் வந்த மஞ்சித் சங்காவின் பிறந்த நாளையும் மருத்துவமனையிலேயே இந்த தம்பதியினர் கழித்தார்கள். மஞ்சித் சங்கா தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பத் தொடங்கும் நிலையில் நல விரும்பிகள் அவருக்காக 20,000 பவுண்டுகளுக்கும் மேல் திரட்டியுள்ளார்கள். ரொபோட்டிக் கைகளும் ரொபோட்டிக் கால்களும் வைக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது பிபிசிக்காக கலெக்டிவ் நியூஸ் ரூம் வெளியீடு.